என் வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்குதுங்களா? இந்த விர்ச்சுவல் செஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம கம்ஃபர்டபுளா பாக்குறதுக்கு நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், கவனமா கேளுங்க. மொபைல் ஆர் லேப்டாப்ல பாக்குறீங்கன்னா உங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல மைக் சிம்பிள் இருக்கும். அது எப்பவுமே மியூட்ல தான் இருக்கணும், அன்மியூட் பண்ணக்கூடாது. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அது பக்கத்துலயே வீடியோ ஆப்ஷன் இருக்கும். அது எப்பவுமே ஆன்ல தான் இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எங்க பேக் ஸ்டேஜ் பீப்புள் உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீ ட்ரெஸ் கோட் வியர் பண்ணிக்கோங்க. லேடிஸா இருந்தீங்கன்னா சாரி அண்ட் சுடி வியர் பண்ணிக்கோங்க. ஜென்னா இருந்தீங்கன்னா ஷர்ட் ஆர் டிஷர்ட் வியர் பண்ணிக்கோங்க. நல்ல நெட்வொர்க் இடமா பார்த்து உட்கார்ந்து பாருங்க. அன்னெசரி மூவ்மெண்ட்ஸ் வேணாம். உங்க ஃபேஸ்ல வெளிச்சம் வர மாதிரி உட்கார்ந்து பாருங்க. ஃபேமிலியோட உட்கார்ந்து பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் நேம் சோனா, ஏஜ் 24 ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய அக்கா மூலியமா தான் கிடைச்சது. அவங்க பாத்தீங்கன்னா பர்சனலா 34 கிலோ வெயிட் குறைச்சிருந்தாங்க. இன்ஸ்பயர் ஆகி இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஹோல் டே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவேன். சிவியரா பேக் பெயின் இருக்கும். 7 இயர்ஸா சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட்டாவும் ஆயிட்டேன். லக்லி இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணேன். 10 டேஸ் ஃபாலோ பண்ண ப்ராசஸ்ல பேக் பெயின்ல இருந்து ரிலீவ் கிடைக்க ஆரம்பிச்சது. 1 மந்த் கண்டினியூ பண்ண ப்ராசஸ்ல சைனஸ் ப்ராப்ளம் டோட்டலா வெளியில வந்துட்டேன். இது வரைக்கும் நான் என்கேஜ் வெயிட் குறைச்சிருக்கேங்க. தேங்க்ஸ் டு மை கோச். இப்போ இந்த செஷனை யார் எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில ரீச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சீனியர் வெல்னஸ் கோச் தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 14 வருஷமா இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. மோர் தென் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் வைஸும் சரி, வெயிட் லாஸ்க்கும் சரி. அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்தா நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா ஹெல்த்தியா இருப்பாங்க. அவங்கள இன்வைட் பண்ணிடலாங்களா? ஹெல்த்தி வெல்கம் தி இன்டர்நேஷனல் சீனியர் வெல்னஸ் கோச் மிஸ்டர் சாந்தி மேடம் ஆன் டு த ஸ்கிரீன். ஓகே, எல்லாருக்கும் ஹெல்த்தி ஈவினிங். நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து குரூப்பா நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பீப்புள் சிங்கிளா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு இங்க மின்ட் இருக்கு இல்லைங்களா சென்னையில, அங்க வந்து உங்க கனெக்ட் ஆயிருக்கேன். நீங்க எல்லாரும் எங்க கூட எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத பரஸ்பரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுடைய போன்ல பாக்குறவங்க இல்ல லேப்டாப்ல பாக்குறவங்க உங்களோட சேட் ஓபன் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து என்ன நோக்கத்துக்காக கனெக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படிங்க பாக்கலாம். வெயிட் லாஸ் பண்றதுக்கா, இல்ல வெயிட் கெயின் பண்றதுக்கா, இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கா அப்படின்றத அடிங்க பாக்கலாம். ஏன்னா நீங்க வந்திருக்கிற நோக்கம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த செஷன் எப்படி போகணுன்றது நான் இங்கே டிசைட் வந்து பண்ணிடுவேன். ஓகே, வெரி குட். ஸோ இதுல நிறைய பீப்புள் நான் பாக்குறேன். நானு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் வெயிட் ஏத்துறதுக்கும் நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ நீங்க எல்லாருமே ஒரு நோக்கம் வந்து உங்க கையில இருக்கு. அதே சமயம் உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா நோட்டு ஒரு பெண்ணு கையில இருக்கணும். ஏன்னா நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. இது வந்து நோட்ல எழுதணும். எல்லாமே ஒரு நம்பர். என்னோட சீனியர் கோச்சர் வந்து சொல்லுவாரு, நம்பர் வந்து பல விஷயங்களை நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தும். அப்ப நம்மளுக்கு நம்பர் வந்து முக்கியம். ஓகேங்களா? அப்ப எல்லாரும் வெயிட் இல்லையா, வெயிட் ஏத்தணும், வெயிட் குறைக்கணும். இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களோட ஹைட் தெரியும் அப்படின்னா உங்களோட ஹைட் உங்க நோட்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கிறவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்கல இருந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களோட நோட் எடுத்து உங்களோட ஹைட் எழுதுங்க. நெக்ஸ்ட் அது கீழே என்ன எழுதணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் எழுதுங்க. உங்களோட வயசு என்ன? ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்றதும் வெயிட் கெயின் பண்றதுக்கும் வயசு வந்து ஒரு தடையே கிடையாது. இங்க தடை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சரிங்களா? எழுதிட்டீங்களா? அண்ட் தேர்ட், உங்களோட வெயிட் என்ன? கரண்ட்ல உங்களோட வெயிட் என்னவா இருக்கு அதை எழுதுங்க. தெரிஞ்சதுன்னா அப்படின்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களை யார் இந்த செஷனுக்கு இன்வைட் பண்ணாங்களோ அந்த கோச்சர் மூலமா உங்களோட வெயிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? சோ அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இப்போ யாராவது நீங்க உங்க வெயிட் எழுதிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு நம்பர். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட வயசுக்கும் உங்களோட வெயிட்டுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வெயிட் தான் இருக்கணும். அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லாரும் ஐடியல் வெயிட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நம்ம ஐடியல் வெயிட்டுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹார்ட்.
உங்களோட ஹார்ட் உங்களோட ஐடியல் வெயிட் ஒரு 60 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னா அந்த 60 கிலோவுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி தான் ஹார்ட் வந்து டிசைன் ஆயிருக்கும். 60 கிலோலயே இருந்தீங்க அப்படின்னா நார்மலா பம்ப் பண்ணும், எந்தவித பெரிய ஸ்ட்ரெயினுமே கிடையாது. இதுவே 5ல இருந்து 10 கிலோ எக்ஸஸ் வெயிட் ஆகிறதுனால உங்களோட ஹார்ட் வந்து பெருசாகாது. சேம் ஹார்ட் என்ன பண்ணும்னா எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணும். இதுவே அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே பம்பிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா வந்துட்டு ஒர்க் ஆகாது. அண்டர் வெயிட்ல இருக்காங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டே போறாங்க அப்படின்னா எல்லா டெட்லி டிசீஸ் சொல்லுவாங்கல்ல, ஹெச்ஐவி, டிபி, இது எல்லாமே வரத்துக்கு வந்து மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட்ல இருக்கிற பீப்புள் தான் வந்து வரும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இம்யூனிட்டி. எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா காமன் கோல்டு, டிசீஸ், இந்த மாதிரி வைரலான இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யாரை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா அண்டர் வெயிட்ல இருக்கிற பீப்புளை தான் போய் அட்டாக் பண்ணும். அப்போ எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறவங்களும் வெயிட் கம்மியா இருக்கிறவங்களும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான ஐடியல் வெயிட்ல நீங்க எல்லாருமே போகணும். அது என்னங்க ஐடியல் வெயிட் அப்படின்னா அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கோச்சர்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. அப்படி இல்லையா, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். நீங்க ஒரு 5 அடி நீங்க ஒரு மென்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வெயிட்ட 60 கிலோ இருந்தீங்கன்னா அதான் உங்களோட ஐடியல் வெயிட். நீங்க ஒரு லேடி இருக்கிறீங்க, நீங்க ஒரு 5 அடி இருக்கீங்கன்னா 50 கிலோன்றது உங்களோட ஐடியல் வெயிட். ஒரு ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணும் போதும் மென்னு வந்து ஒரு கிலோ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், லேடிஸ் வந்து 2 கிலோ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களோட ஐடியல் வெயிட் ஆவரேஜா நீங்களே வந்து எடுத்துடலாம். அண்ட் ஏன் வெயிட் வந்து கரெக்டா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்களோட 60 கிலோ வெயிட்ன்றது தான் உங்களோட பாடியோட டோட்டல் வெயிட். இது எதால ஆனதுன்னா போன்ஸ், மசில்ஸ், ஃபேட், இது மூணுத்தினால சேர்ந்ததான் நம்மளோட வெயிட்டே. அப்போ நம்மளோட ஃபேட்டோட பெர்சன்டேஜ் கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது ஃபேட் எவ்வளவு இருக்கணும், ஒரு மென்னா இருக்கிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன் 10ல இருந்து 20% இருக்கணும். நீங்க ஒரு லேடியா இருந்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 30% இருக்கணும். இதுதான் உங்களோட ஐடியல் ஃபேட் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எக்ஸஸ் வெயிட் இருக்கவும் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்கன்னா நான் எப்படி போய் செக் பண்றது, அப்ப நான் ஃபேட் கரெக்டா இருக்கா இல்லையான்றது சிம்பிளா சொல்றேன். நீங்க இதுக்கு வந்து எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ எல்லாம் எடுக்கவே தேவையில்லை. சரிங்களா, உங்களோட கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, கழுத்துக்கு கீழே பாருங்க, சதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கீழே இருக்கு, செகண்ட் லேயர் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஃபேட் வந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி லைட்டா புடைச்சா மாதிரி இருக்குது அப்படின்னா இப்ப மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஹம்ப் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல, கொஞ்சம் தூக்குன மாதிரி, ஏன்னா ஃபேட். இப்போ மனுஷங்களுக்கு அதாவது மாட்டுக்கு இருக்கிறத விட மனுஷங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல டயபெட்டிக் ஆக போறாங்கன்றது அர்த்தம். அதுக்கப்புறம் கைகளுக்கு கீழே, தொட பகுதியில, வயிற்று பகுதியில எங்கெங்கெல்லாம் எக்ஸஸா நம்மளோட சதை பெருசாயிட்டே இருக்கோ அங்கெல்லாம் ஃபேட் அதிகமா இருக்கு. அப்போ நம்மளோட வெயிட்டும் நம்மளோட ஃபேட்டும் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கன்னா ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். மூணாவது, அப்போ வெயிட்டும் ஃபேட்டும் கரெக்டா இருந்தா ஒரு மனுஷன் நல்லா இருந்துருவாங்களா அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது. மூணாவது, அவங்க வந்து ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடணும். நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பசிச்சாலும் பசிக்கலைனாலும் வீட்டுல என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், வீட்டுல ஒரு டெத்து வீட்டுல நடந்தாலும் சரி, இல்ல ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, என்ன பண்றோம், சாப்பிட்றத ஸ்டாப் பண்றதே கிடையாது. அப்போ நிறைய என்ன பண்றோம், சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிடுறத விட இருக்கிறத விட கலர்ஃபுல்லா சாப்பிடணும், ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், அதுதான் நம்மளுடைய கௌரவத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேத்து இன்னைக்கு நல்லா இருக்கவங்க வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் வந்து போறாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு நீங்க நல்லா உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நீ என்னென்னலாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது எல்லாமே இம்மீடியட்டா காமிக்காது. ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த் டிட்டோரேட் ஆகி உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நீங்க நடக்கிறீங்க, மாடிப்படி ஏறுறீங்க, உங்களுக்கு மூச்சு வாங்குறது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் டயர்ட்னஸ் வரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா 2008ல நீங்க நல்லா படுத்துட்டு எழுந்துக்கிறீங்களா, காலையில எழுந்துக்கும் போதே உங்களால சட்டுன்னு போய் எல்லா வேலையும் செய்யறீங்க அப்படின்னா நீங்க ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எழுந்துக்க முடியல, நம்ம கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு லேட்டா எழுந்துக்கலாமா, ப்ரொக்ராஸ்டினேட் தள்ளி போடலாமா நம்ம மைண்ட் தோணுது இல்ல,
இதுலயே நம்ம என்ன பண்றோம், ஆரோக்கியத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம். enthusiasm to work அப்படின்னா என்ன, நம்ம காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளோட வேலைகளை நல்ல எனர்ஜியோட நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. ஆனா நம்ம அப்படி பண்றோமா? கொஞ்ச நேரம் வேலை செய்யறோம், உடனே போய் உட்காந்துக்கிறோம். கொஞ்ச நேரம் வேலை செய்யறோம், போய் உடனே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரோக்கியம் கெட்டு போயிட்டே இருக்கு. அப்ப இது உங்களுக்கு வேணுமா இல்ல எனக்கு வேணுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வெயிட், செகண்ட் சொன்னது வந்து ஃபேட், மூணாவது ஆரோக்கியமான உணவு வந்து எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி குடிக்கணும். அப்ப தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு, வாட்டர் பொல்யூஷன் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களே நம்ம எங்க போகுதுன்னா நம்ம வயித்துக்கு தான் போகுது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க கெட்டது வந்து வெளியில போகணும். அது வெளியில போகுதா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான் இப்போ. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இப்ப ரீசெண்டா நிறைய பேருக்கு வருது. என்ன சாப்பிடுறோமோ அது வெளியில போகணும் மறுநாள் காலையில, இல்லையா? என்ன ஆகுது, சாப்பிடுறது வெளியில போல, ப்ராப்பரா வெளியில போல. கேட்டா கொஞ்சம் 50%. அப்ப என்ன ஆகுதுன்னா ஹெல்த் வந்து டிட்டோரேட் ஆயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம அதை கவனிக்கிறதே கிடையாது. அஞ்சாவது விஷயம், எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல். நம்மளோட வேலைகளை நம்மளே வந்து செய்யணும். நம்ம அது என்ன பண்றோம், அதையும் செய்யறது கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வேலை செய்யறதுக்கு யாராவது வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டை பெருக்கி துடைக்கிறதுக்கோ இல்ல துணி தைக்கிறதுக்கோ இல்ல சாமான் விளக்குறதுக்கோ அவங்கள வச்சுக்கிறோம். அப்ப நம்மளோட உடல் உழைப்புகள் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மியாயிடுது. அப்ப இந்த ஒரு 5 காரணங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமான வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கும். ஆறாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களோட மைண்ட் செட், உங்களோட எண்ணங்கள். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க என்ன நினைச்ச ஒரு விஷயத்த பண்றீங்களோ அதுதான் நீங்க ஆயிடுவீங்க. அப்போ இந்த செஷன் வந்திருக்கிற உங்களுக்கு இந்த கோச்சஸ் வந்துட்டு எப்படி உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன நோக்கத்துக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல இடத்துல வந்தது மட்டும் இல்லாம உங்களோட ஃபியூச்சர் இன்னும் நல்லா ஆக போறத நீங்களே லைவா வந்து பார்க்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ் அப்படி போகும்போது இதே அடுத்த வருஷம் நீங்க இங்க வரும்போது ஐடியல் வெயிட்ல ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா ஹெல்த்தியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா நீங்களும் உங்க குடும்பமும் ஆக போறீங்க. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா 2009 நவம்பர் 5, நல்லா கேளுங்க, 2009 நவம்பர் 5 என்னோட ஹஸ்பண்ட் மூலமா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சது. சத்தியமா எனக்கு வந்து என்ன சொல்லி தர போறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு பிளாங்கா தான் போனேன். அங்க என்னோட ஈட்டிங் ஹாபிட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்பேலன்ஸ் ஃபுட் ஹாபிட் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அதை எடுத்து நானும் என்னோட ஃபேமிலியும் எடுத்து அப்ளை பண்ணோம். அதோட விளைவு என்னோட ஹெல்த்ல என்ன சேஞ்சஸ் கிடைச்சது அப்படின்னா ஒரு 10 டேஸ் நான் கண்டினியூ பண்ற ப்ராசஸ்ல என்னோட ஹெட்டேக்ல இருந்து பேக் பெயின்ல ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி கண்டினியூ பண்றேன். ஒரு 1.5 மாசத்துல நான் ஒரு 8 கிலோ வெயிட் வந்து ஏத்தனேன். அப்ப எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து பிடிச்சது. ஏன்னா வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தான் பிடிக்கும் நம்மள பார்த்தா, இல்லையா? இது 2009 எடுத்த பிக்சர். அந்த ஆரஞ்சு கலர் சுடிதார் இருக்கும்போது பாருங்க, என்னோட மைண்ட் செட்டப், என்னோட ஆட்டிடியூட், என்னோட ஃபேஸ் எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. எல்லாத்துலயுமே டென்ஷன், ஃபியர், நிறைய யோசிப்பேன். இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த முகத்துல அப்படிதான் தெரியும். நிறைய பேர்கிட்ட பேசுன அனுபவம் கிடையாது. ஆனா என்னைக்கு நான் என்னோட கோச்சரை மீட் பண்ணி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களோ அதுல இருந்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு நான் என் ஃபேமிலி எல்லாரையுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பீப்புளுக்கு நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கிறோம் டே இன் டே அவுட். இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட். அவர் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருந்தாரு. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்னா நிறைய தூரம் டிராவல் பண்ணி போகணும் பைக்ல. இப்போ பேக் பெயின் ஹெவியா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நிறைய சாப்பிடுவாங்க. கண்ட கண்டத டீ 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 கடையில எங்க இருக்குதோ எங்க நிறுத்துறாங்களோ அங்கெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பஜ்ஜி போண்டா எல்லாமே. அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தொப்பை வந்து வர ஆரம்பிச்சது. 13 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாங்க. நியூட்ரிஷன் கோச்சஸ் சொன்னதை கேட்டு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணி கரெக்டா எடுத்து அவரோட ஈட்டிங் ஹாபிட் சேஞ்ச் பண்ணது மூலமா ஒரு 1.5 மாசத்துல 13 கிலோ வெயிட் லாஸ் வந்து பண்ணார். இந்த வெயிட்டை 15 வருஷமா நானும் என்னோட ஹஸ்பண்டும் மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கும். இது எங்களோட ரிசல்ட்ஸ். அப்போ எங்க ஹஸ்பண்ட் வெயிட் லாஸ் பண்ண மாதிரி நான் வெயிட் ஏத்தின மாதிரிதான் இங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு. விடை இல்லாம எந்த கேள்வியுமே ஸ்டார்ட் ஆகாது. அப்போ உங்களோட விடை எங்க கிடைக்கும் அப்படின்னா கடைசி லாஸ்ட் 5 மினிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த செஷனை ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும், எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிருக்க கூடாது, வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்து பார்க்கணும். ஏன்னா வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா எங்கனாவது போகணும் வரணும் போலாம் அப்படின்ற மாதிரி தோணும். வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ஓ நம்மள பாக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம உட்காந்து நம்ம கேட்போம், காது கொடுத்து கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க இப்போ இந்த மாதிரி எங்க கூட வந்து நாங்க ஒரு 15 வருஷமா இருக்கிறோம். இந்த மாதிரி எங்க கூட வந்து கலந்துகிட்டு அவங்க ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணவங்க இங்க உள்ள இருக்கிறாங்க. அவங்க வேற யாருமே இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா நீங்க தான் அவங்க தான் நீங்க. அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க வரும்போது உங்கள மாதிரி நிறைய கேள்விகள், எக்ஸஸ் வெயிட்ல ரொம்ப அன்ஹெல்த்தியா ஃபேமிலி முழுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எடுத்துட்டு அவங்க ஃபேமிலியோட அப்ளை பண்ணதோட விளைவு இன்னைக்கு ஃபேமிலியோட ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறாங்க. எப்படி எங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி லைஃப் கிடைச்சதோ அந்த மாதிரி. இப்ப நீங்க எல்லாருமே என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்க போறீங்க. அவங்களுடைய ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறீங்க. அண்ட் லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல இது கூட பிளான் ஆஃப் ஆக்ஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? சோ அதனால எல்லாருமே அட்டென்ஷன் வந்து பே பண்ணுங்க. அண்ட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல யாரெல்லாம் எங்க கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட கலந்துகிட்டு ஒரு ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணவங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆரோக்கியமா இருக்கலாம், ஏன்னா எனக்கு கிடைச்சதை நான் யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிற பீப்புள் உங்களோட மியூட் எடுத்துட்டு இப்ப பேசுங்க பாருங்க. யார் சீரியஸா இருக்கீங்க? மேடம் குட் ஈவினிங் மேடம். என் பேர் சக்திவேல். குட் ஈவினிங் பா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஏஜ் வந்து 26 ஆகுது. பிஃபோர் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் எப்படி இருந்ததுன்னா, நான் ஒரு 105 கேஜில இருந்தேன். ஸோ ஹெல்த்ல வந்து நிறைய பிரச்சனை. என்னன்னா, நான் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தேன். சார் இருந்த மாதிரி தான் நான் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும். எனக்கு வந்து எப்படின்னா பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். போய் ஒவ்வொரு இடத்துலயும் டாக்டரை நான் ரெகுலரா விசிட் பண்றதுனால, ஆக்சுவலா நான் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல டேப்லெட் சேல் பண்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ விசிட் பண்றதுனால எனக்கு டைம் நிறைய இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ நான் வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் ஹேபிட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஏன்னா போற இடத்துல சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து ஓவர் ஆகி கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரைட் சைடு வந்து செஸ்ட் பெயின் மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போ என்னடா நம்மளே டேப்லெட் சேல் பண்றோம், நம்மளுக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கா இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் இருட்டில் விட்டு என்னை கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கருப்பா இருப்பேன். ஸோ இதுதான் நான் பிஃபோர் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 8 வருஷமா தூக்கம் இல்லாமல் இருந்தது. ஒரு சின்ன பின்னு கீழே போட்டாலும் உடனே எந்திரிச்சு காட்டு மிராண்டித்தனமா கத்துவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைச்சது. ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வந்து குறைஞ்சது. ஸோ பிடிச்சி போய் கண்டினியூ பண்ணதுல இது வரைக்கும் 24 கேஜி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. ஸோ அவங்களுமே இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஹெல்த்தியா கன்சீவ் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டில் அவுட் வந்து டேப்லெட் டச் அவுட், டேப்லெட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்குது, பட் டேப்லெட் டச் அவுட் இல்லாம நாங்க வந்து பாத்துக்கிறோம் மேடம். இப்போ சக்தி, நீங்க வந்துட்டு ஃபுட்டு இந்த இடத்துக்குள்ள வரும்போது உங்க கோச்சரை மீட் பண்ணது முன்னாடி என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு வந்து 25 மேடம். 24 பாருங்க. மேடம். இப்ப அந்த கருப்பா அந்த உருவம் இருந்துச்சுல்ல, கருப்பா பயங்கர கருப்பா வடிவேல சொல்ற மாதிரி அந்த வயசு பாருங்க, 24 வயசுல பாக்குறதுக்கு வந்துட்டு அன்ஹெல்தி பாடியோட ஷேப் பாருங்க, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட். அப்ப உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை. என் வயசு பசங்களே வந்து என் அங்கிள்லாம் கூப்பிட்டு இருக்காங்க மேடம். அதுவே ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க, உருவத்தை பாருங்க, வயிற்று பகுதியை பாருங்க. வயிற்றுல என்ன இருக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபேட். அப்ப கொழுப்பு வந்துட்டு என்னன்னா அதிகமா இருக்கு. காரணங்கள் என்ன? உணவு பழக்க வழக்கங்கள். எது என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும்னு தெரியாம அன்பேலன்ஸ்டான ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்ததுனால ஆரோக்கியத்தை இழந்துட்டாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ கோச் சொன்னது கேட்டு அந்த வெயிட் லாஸ் பண்ற ப்ராசஸ்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, வெயிட் கம்மியாகி ஃபேட் லாஸ் ஆகி வெயிட் வந்து எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? 24 கேஜி வந்து குறைச்சிருக்கேன் மேடம். 24 கேஜி வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அவருக்கு வந்து ஒரு 6 மந்த் பேக் வந்துட்டு மேரேஜ் வந்து ஆச்சு. கல்யாணம் ஆகி இப்போ அவங்க வைஃப் வந்து கன்சீவா இருக்காங்க. அவர் சொல்றாருல கன்சீவா இருக்காங்க. கன்சீவா இருக்கும்போது இப்பவும் ப்ராப்பரா கோச் சொல்றதை கேட்டு எங்களோட ப்ரோக்ராம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற பாப்பா ஹெல்த்தியா இருக்குது, அவங்களும் ஹெல்த்தியா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மைண்ட் செட். நான் சொன்னேன் இல்லையா,
மைண்ட் நல்லா இருக்கணும். நம்ம யார் கூட பழகுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் சொன்னாரு முன்னாடியே, என்னோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை. நான் எல்லார்கிட்டயும் பழகும்போது அங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி இருக்குன்னா, ஊர் ஊரா போகும்போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அந்த ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும் 24 வயசுல. இப்ப சேம் இப்ப இருக்கிறாரு. சின்ன சின்ன பையன் தான். ஆனா அவரோட சுற்றுப்புற சூழ்நிலை வந்து மாறுச்சு. நல்லவங்க கூட நிறைய இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லைஃப் வந்து இப்போ வந்துட்டு என்ஜாய் பண்ணி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்லையா? இப்ப பாருங்க அவர் ஒரு 20 கிலோ மேல வெயிட் குறைச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் ஹெல்த்தியா இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலில இந்த ஃபேமிலி வந்து எப்பவுமே ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது நானும் என்னோட ஹஸ்பண்டும் வேண்டிக்கிறோம். தேங்க் யூ சோ மச்மா. சார் நெக்ஸ்ட் தேங்க்யூ இன்னும் வேற மேடம். என்னோட யாராவது கோச்சருக்கு தான் இது தேங்க்ஸ் பண்ணணும் மேடம். கண்டிப்பா. அவங்களோட கோச்சருக்குலாம் ரொம்ப நன்றிங்க. நானே சொல்லிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் வேற யாராவது உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். வேற யார் சீரியஸா இருக்கீங்க? அடுத்தவங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். என்னோட அனுபவத்தை கேட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டோட எடுத்து மேடம் மை பேசுங்க. நேம் Good evening, madam. மேடம் மை இல்ல எனக்கு கேட்கல. மை நேம் மட்டும் தான் கேக்குது. மத்த எதுவுமே கேட்கல. Madam, good evening, madam. என்னோட பேர் வந்து விக்னேஷ். சொல்லுங்கப்பா. மேடம் என்னோட பேர் வந்து விக்னேஷ். எனக்கு ஏஜ் வந்து 26 வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ம். நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் வெயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். 36 kgs தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு 6 வயசுல இருந்தே வந்து முடக்குவாதம் பிரச்சனை இருந்துச்சு. ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவியரா பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்ததுனால உடம்புல இருக்கிற எல்லா பெரிய ஜாயின்ஸ்ல இருந்து சின்ன ஜாயின்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவியரா வந்து பெயின் எடுக்கும். எப்படின்னா ஒரு இரும்பு ராட் எடுத்து அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பெயின் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறதுனால எனக்கு சரியா பசிக்காது. எது சாப்பிட்டாலுமே வாஷ்ரூம் இமீடியட்டா யூஸ் பண்ணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம சுத்தமா கான்ஃபிடன்ஸ் லெவலும் இருக்காது. எப்ப பார்த்தாலுமே சின்ன விஷயத்தா இருந்தாலும் பயந்து அழுதுகிட்டே இருப்பேன். நைட்ல தூங்குனதே கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் நரகத்துல வாழ்ற மாதிரியே இருந்துட்டே இருக்கும். எங்க அப்பா அம்மா நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டெராய்ட்ஸ் பெயின் கில்லர் எடுத்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், கியூர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய வாட்டி சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கேன். முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அப்பா கிட்ட சில பேர் வந்து கர்ண கொலை பண்ணிருங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டு நீங்க எப்படி வந்து வளர்ப்பீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இது வந்து ஹேண்டிகேப் சர்டிபிகேட்லாம் வந்து வாங்கி கொடுக்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ல வந்து நான் வந்து இருந்தேன். ஸோ லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே இருந்து இறந்துருவோம் அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ நல்லா இருப்ப, நீ எல்லாரும் மாதிரியும் தான் இருக்கிற, நீ ஏன் நினைச்சுக்கிற இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். பட் ஆனா என்ன இந்த மாதிரி சொல்லி சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ எங்க அம்மா மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு எனக்கு இருந்துச்சு. எங்க அம்மா வந்து ரொம்ப எக்ஸஸ் வெயிட்ல இருப்பாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கும். எப்படி சொல்றது, அவங்க வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க. எது கிடைக்குதோ கையில வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து அவங்களையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறீங்க, வெயிட் குறைக்கலன்னா நீங்களும் இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எங்க அம்மா வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கும்போது எங்க கோச்சர் மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு கிடைச்சது. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே நான் அவங்க கிட்ட பார்த்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நார்மலா வந்து ஒரு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரதை வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க எப்பயுமே இருக்கிற அந்த தைராய்டு லெவலோட கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் காட்டி சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு வந்து அவங்க அப்போ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நியர்லி வந்து 50 இயர்ஸ் இருந்துச்சு. 40 கிலோ வந்து வெயிட் குறைச்சிருந்தாங்க. அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எங்க அம்மா கொடுத்த ஹோப்ல நான் வந்து என் கோச்சரை மீட் பண்ண வந்தேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே நைட் எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன், நல்ல தூக்கம் வந்து எனக்கு இருந்துச்சு. மறுநாள் காலையில வந்து எப்பயுமே ரொம்ப டயர்டா ட்ரௌசியா எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகுற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் இருக்கும். பட் ஆனா எழுந்துக்கும் போது எனக்கு அந்த மாதிரி அந்த பிளாங்க் அவுட்லாம் ஆகல. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கேன்னு கண்டினியூ பண்ண ஒரு 1 வீக் கழிச்சு டேப்லெட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ டேப்லெட்ஸ் காலி ஆயிடுச்சு நிற்கும் போது எப்பயுமே டேப்லெட்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அந்த 2 days எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாம நான் இருந்தேன். 10 daysல 2 kgs வெயிட் கெயின் ஆனது எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுச்சுது. கண்டினியூ பண்ண ப்ராசஸ்ல
என் கோச்சர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ இது வந்து வேற போட்டோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 கேஜிஸ் நான் அமேசிங் வெயிட் கெயின் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நான் டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ உண்மையிலேயே என்னோட ஃபியூச்சர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஒரு ஆள் இப்படி கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறேன். ரொம்ப கான்ஃபிடன்ஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஒரு இப்ப சின்ன பாருங்களேன், இப்ப அவரோட ஸ்டோரி நீங்க வந்து எல்லாரும் கேக்குறீங்க, என்ன இடத்துல கேக்குறீங்கன்னு தெரியல. உங்க வீட்டுல உங்க பையன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு யோசிங்க. ஒரு பையனோட நிலைமை ஒரு 36 கிலோ, காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன், சுத்துப்புற அதாவது அசோசியேஷன் கீ சொன்னேன் இல்லையா, ஃபேமிலில இருந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து எல்லாருமே வந்து என்னன்னா கேலியும் கிண்டலும் பண்றாங்க. சில பேர் வந்து கருணை கொலை பண்ணிடுங்கன்றாங்க. ஏன் கருணை கொலை பண்றாங்கன்னா அந்த அனுபவிக்க முடியல, அந்த ஹெல்த்ல வந்துட்டு அவ்வளவு பிரச்சனைகள் அந்த பையனால ஃபேஸ் பண்ண முடியல. இந்த முடக்கவாதம்ன்றது வந்து நம்ம அசால்ட்டா சொல்லிடலாம், அதெல்லாமே வந்து பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். இப்ப இவருக்குமே அதே சுச்சுவேஷன் தான். அண்ட் அண்டர் வெயிட்ல இருக்கிறதுனால கான்பிடன்ட் லெவலுமே இருக்காது யாருக்குமே. ஏன்னா என்னையுமே நானும் அண்டர் வெயிட்ல இருந்தேன்னா, அண்டர் வெயிட்ல இருக்கும்போது பெருசா கான்பிடன்ட் லெவல்ல இருக்காது, லோ கான்பிடன்ட் தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும் எங்களுக்குலாம். பட் இவருக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனா ஃபேமிலில வந்துட்டு அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மாவோட ரிசல்ட்ஸ் வந்து பாக்குறாரு லைவா. என்னன்னா அம்மா வந்துட்டு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க, கோவப்படாம இருக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டுல அம்மா வந்து கோவப்படுறாங்கன்னா ஒண்ணு ஹெல்த் டிட்டோரேட்டா இருக்குது. நீங்க உங்க வீட்டுல வந்துட்டு உங்க ஒய்ஃப் கோவப்படுறாங்க, அம்மா கோவப்படுறாங்கன்னு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா கோவப்பட்டுட்டே இருக்காங்க. இல்ல அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சொன்னாங்களே சோரியாசிஸ் இஷ்யூஸ் இருந்ததுனாலதான் அம்மா வந்து இந்த மாதிரி ஹெல்த்ல வந்து பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னைக்கு வந்துட்டு ப்ரோக்ராம கரெக்டா ஃபாலோ பண்ணி கோச் சொன்னதை கேட்டு எடுத்து ஃபாலோ பண்ணி 40 கிலோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு கான்பிடன்ட் கிடைச்சது. இவருமே எடுத்து இப்ப என்னன்னா 31 கேஜிஸ் மேடம். 31 கேஜிஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணி இன்னைக்கு ஃபேமிலியோட வந்து ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்காங்க இல்லையா. சோ ஹாப்பியான ஃபேமிலியா, ஹெல்த்தியான ஃபேமிலியா, ஃபியூச்சர் வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். சரியாப்பா? ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வேற யாராவது ஒரே ஒரு ஸ்டோரி இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டோரி எனக்கு சொல்லணும் போல இருக்கேன் அப்படின்றவங்க வீடியோ எடுத்துட்டு பேசுங்க. யார் பேசுறீங்க? பெட்டும் பெட்ஷீட்டும் தரட்டுமா? போட்டு தூங்கிறீங்களா? யார் எந்த கோச்சும் சீரியஸா இருக்கீங்க சொல்லணும்னு? ஹெல்தி ஈவினிங் மேம். ஹெல்த் ஈவினிங். என்னம்மா எது உருவமே தெரியலம்மா எங்களுக்கு, ஏதோ ஒரு கருப்பா பயங்கரமா இருக்கிறீங்க. இப்பதான் தெரியுது. திருமலை முத்து, ஏஜ் 30 ஆகுது மேம். மேம் நான் இந்த ஹெல்தி கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது ரொம்ப அன்ஹெல்தியா இருந்தேன் மேம். 80 கிலோ வெயிட் இருந்தேன் மேம். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிவியரான பேக் பெயின் இருக்கும். சி செக்ஷன் பேபினால என்னால வந்து எந்த வேலையும் ஆக்டிவா பண்ணவே முடியாது. வெயிட்ட குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தினமும் ஈவினிங் நடப்பேன். அதனால என்னாச்சுன்னா எனக்கு முட்டி வலியும் வர ஆரம்பிச்சிருச்சு, குதிகால் வலியும் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போன உடனே உட்காந்துருவேன், என்னால வேலையே பண்ண முடியாது, ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண மாட்டேன். இதனாலயே எங்க ஃபேமிலில என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஹெல்தி கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மேம் நான் வந்து ரொம்ப சூப்பரா ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட்டை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் மேம். என்னோட இடுப்பு வலி, குதிகால் வலி எல்லாம் வந்து ஒரு 3 டேஸ்லயே நல்லா கியூர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு வாரத்திலே நான் பண்ணேன். என்னோட வெயிட் வந்து குறையிற ப்ராசஸ்ல உடம்பெல்லாம் ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 24 கிலோ நான் கம்மி பண்ணியிருக்கேன் மேம். அந்த ப்ராசஸ்ல வந்து எனக்கு வெரிகோஸ் வெயின்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை நாங்க எங்க ஃபேமிலியோட ஃபாலோ பண்றோம் மேம். எங்க வீட்லயும் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் பையனுக்குமே கொடுக்குறோம். எங்க தாத்தா, பாட்டி, தம்பி, ஹோல் ஃபேமிலியுமே நாங்க ஃபாலோ பண்ணி இப்போ ஹெல்த்தியா நல்லா ஹாப்பியா இருக்கோம் மேம். இப்ப பாருங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு நார்மலா இருக்கிற லேடி, இப்ப அவங்க வந்து வரும்போது எக்ஸஸ் வெயிட்ல அன்ஹெல்தி அண்ட் ஃபேமிலியோட ஒரு சஃபர் ஆயிட்டு இருந்தவங்க. ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இல்ல. அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, நான் எப்பவுமே நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன், நான் ஏனோ தானோன்னு போவேன். வீட்டுல போனாலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய பிரச்சனை. லேடிஸுங்களுக்கு வெயிட் போட்டாலே வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய லேடிஸ் 24 25 வயசு இருக்கும், வெயிட் போட்டாங்கன்னா பாக்கிறது நல்லா இல்ல, அப்புறம் எதுக்கு நான் இது பண்ணுக்கணும், நான் எதுக்கு மேக்கப் பண்ணும், அப்படியே ஏதோ தலைய வந்து ஏதோ உரிச்சு போட்டுக்கின்னு ஏதோ கொண்டைய தூக்கி கட்டிக்கின்னு. அப்பெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் வராரு அப்படின்னா வெளியில வந்து கோலம் எல்லாம் போட்டு இதுவால கிளீனா வச்சுக்கிட்டு
நம்மளே அழகுபடுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற லேடிஸுங்க 20-22 வயசு ஆயிடுச்சுனாலே எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆயா ஆயிட்டாங்கன்ற நினைப்புல வந்துட்டு எல்லாம் குழந்தைலாம் பெத்தாச்சு, இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கறத வந்து நம்ம நிறைய ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஆனா அவங்க எதிர்பார்க்கறதுல நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம பண்ணலாம்ல. பாருங்க, இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. அவர் எக்ஸசைஸ் வெயிட்ல இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பாருங்க எப்படி இருந்துச்சு, அன்ஹெல்த்தியா, நல்ல பன்னு 2 பன் எடுத்து உள்ள விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப அதே ஆள் பாருங்க எப்படி இருக்காங்க, நல்லா ஸ்லிம்மா இருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க இல்ல. இது இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நம்ம வெயிட் குறைக்கணும் நினைக்கிறது வந்து ஒரு காரணம். அதே போல ஸ்மார்ட்டா ஹெல்த்தியா இருக்கிறது ஒரு ரீசன். நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணணும். யாரெல்லாம் எக்ஸசைஸ் வெயிட்ல இருக்கிறீங்களோ என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க சொல்லுங்க. அவங்க கடைக்கு போயிருக்க மாட்டாங்க, XXL XXXல்னு டாப் கொடுத்துருப்பாங்க, சுடிதார் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வெறி வெறியா வந்திருக்கும். பக்கத்துல யாராவது பொண்ணு வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்மால் சைஸ்ல ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னும் பார்த்தா அவங்களுக்கு இவங்களுக்கு ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே வெறி வெறியா இல்ல நானும் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா திரும்ப என்ன ஆயிடும், திரும்ப ஃபேமிலியில போகும்போது திரும்ப நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு. பாருங்க, இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, அதை எடுத்து ஃபாலோ பண்ணாங்க, 17 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, பாக்குறதுக்கு ஹெல்த்தியா இருக்காங்க. அண்ட் மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் ஹோல் டே ஆக்டிவா இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, இப்ப அவங்க எங்க இருக்கிறீங்க நீங்க? மேம் சென்னையில இருக்கேன் மேம். நான் சென்னை எங்க இருக்கீங்க? மின்ட்ல இருக்கேன். இப்ப மின்ட்ல இருந்து அவங்க பேசுறாங்க. உங்களோட வீடு எங்க இருக்கு? வீடு திருச்செலூர்ல இருக்கு மேம். பாருங்க, வீடு வந்து திருசுல்லம்ல இருக்கு, வீடு திருசுல்லம்ல இருக்கு. ஆனா இவங்க மின்ட்ல இருந்து பேசுறாங்க. அப்ப டிராவலிங் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆனா பாருங்க, அவங்க அதை பொருட்படுத்தாம வந்து கோச்சர் கூட கனெக்ட் ஆயிட்டு அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்காங்கன்னா காரணம் என்ன? அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க, வயிறு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பஸ்ல போன இடம் கொடுத்துருவாங்கல்ல பிரெக்னெண்டா இருக்கீங்கன்ட்டு? எங்க போனாலும் இடம் கொடுத்துருவாங்க மேம். ட்ரெயின்ல ஆமா போனாலும் பாருங்க, இடம் கொடுத்துருவாங்க, எங்க போனாலும் இடம் கொடுத்துருவாங்க மேம். ஏன்னா நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதான் நம்மள வந்து எதிர்க்கிறவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த மாதிரி வயிறு பெருசா இருந்த உடனே இவங்க ஒரு 5 மாசம் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க போல இருக்கு, வாமா உட்காந்துருமா அப்படி சொல்லி இடம் கொடுத்துருவாங்க பெரியவங்களே. இப்படி இருந்தவங்க பாருங்க எப்படியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா? ஒரே கேள்வி, வேற எந்த கேள்வியுமே வேணாம். உங்களுக்கு வேணுமா? ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இப்ப நம்ம ஃபைனல் போலாமா நம்ம? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செஷன்ல வந்து உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி வெயிட் குறைஞ்சவங்க, வெயிட் ஏத்துனவங்களோட பிக்சர்ஸ் வந்து போடுவாங்க. யாருங்க அஸ்டானிஷ் ஆயிடுவீங்க. உங்களோட ஃபேமிலியோட, அதாவது நீங்க யாரெல்லாம் இதை பாக்குறீங்களோ எப்படி திரும்ப பார்க்கணும், அந்த தலையை எடுத்துட்டு உங்க தலையை அப்படியே அங்க வச்சிடணும். எப்போ எக்ஸஸ் வெயிட்ல இல்ல, ஐடியல் வெயிட்ல இருக்கும் போது அதெல்லாம் பாருங்க. அதே சைமல்டேனியஸா சாட் பாக்ஸ்ல யாரெல்லாம் இந்த செஷன்ல கனெக்டா இருக்கீங்களோ எவ்வளவு கிலோ குறைச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கிலோ குறைச்சீங்க, அதே அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உள்ள சாட் பாக்ஸ்ல நீங்க பாட்டு டைப் பண்ணுங்க, போட்டோஸ் பாட்டு போட்டோ வரும், போட்டோஸ் போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வெயிட் குறைஞ்சிங்க? வெரி குட், 34 kgs பாருங்க. இவங்க எல்லாம் ஃபியூச்சர்ல இவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. சாட் பாக்ஸ் போடுங்க, அடிங்க, டைப் பண்ணுங்க யாரெல்லாம் எவ்வளவு குறைஞ்சிங்க, எவ்வளவு ஏத்துனீங்க. சாட் பாக்ஸ் லாக்ஸ்ல இருக்கு மேடம். இல்லப்பா வருதுங்களே, சாட் பாக்ஸ் ஓபன்ல தான் இருக்கு. போடுங்க, நீங்க போட்டோ போடுங்க, போட்டோ போடுங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரோட போட்டோஸ் வந்து பாருங்க, அவங்க எப்படி ட்ரிமாண்டஸ் ரிசல்ட்ஸ் வருது, அவங்களோட ஏஜிங் அப்பியரன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, என்ன மாற்றம் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. எப்படி இருந்த ஆள் எப்படி இருக்காங்க, போடுங்க போடுங்க அப்படி கண்டினியூ பாருங்க. 14 kgs, 16 kgs, 17, 18, சின்ன பசங்க, எக்ஸஸ் வெயிட் எக்ஸஸ் ஃபேட், 23 kgs, 19, 20. எல்லாருக்கும் எல்லார் மூலியமா ஏதாவது ஒரு காரணங்கள் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் கிடைக்கும். பட் அது வேணுமா வேணாமான்ற எடுக்கிற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் நினைக்கிறதா முக்கியமே. இவங்கெல்லாம் நினைச்சதுனால இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க, நினைக்காதவங்க வெளியில இன்னும் எக்ஸஸ் வெயிட்ல அன்ஹெல்த்தியா தான் இருக்காங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் சொன்னேன்ல 43 வயசு ஆகுது அவருக்கு. 43 வயசு வர இன்னும் 9 days ஆச்சுன்னா 43 வயசு ஆக போகுது.
ஸோ 13+ அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணாரு. அவரை பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆன மாதிரியும் தெரியாது, ரெண்டாவது ஏஜ்டு பர்சன் மாதிரியும் தெரியாது, 43 வயசு மாதிரியும் தெரியாது. நான் வந்துட்டு என்ன வெயிட் கெயின் பண்ணிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். எவ்வளவு இந்த போட்டோ பார்த்துட்டே இருப்பாங்க பாவம் பீப்புள்லாம், பயந்துட போறாங்க, மாத்திருங்க. ஓகே, இப்ப பாருங்க, நீங்க வெயிட் லாஸ் பண்ணவங்க, வெயிட் கெயின் பண்ணவங்க இதெல்லாம் பாத்தீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய செஷன், நாங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள். இதுல நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா ஒரே ஒரு டிசிஷன் தான். ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆனா எப்படி இருக்கும்? இவங்க வந்து இவங்க கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு நல்லா ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா இருக்காங்க. அப்ப நானும் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு பண்ண விட தான் பண்ணணும். போடுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேலஞ்ச் வந்து எடுக்கும் எங்க கூட சேர்ந்து. ஓகேவா? போடுங்க. நாளைக்கு போடுவீங்களா? இல்ல, ஃபுட் ஹாபிட் இது இன்பேலன்ஸ் ஃபுட் ஹாபிட். ஓகே, வேற ஏன் இதுக்குள்ளே சுத்தி நிக்கிறீங்க? பாத்துட்டாங்களே இதுல தான். இப்ப பாருங்க, நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க கிட்ட இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா ஹெல்த்தி ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது காலையில நீங்க சாப்பிடுறீங்களா, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே இப்ப நீங்க உள்ள வந்திருக்கிறவங்க வெயிட் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபுட் இந்த மாதிரி நம்ம கூட கலந்துக்கணும், வெயிட் ஏத்துறவங்க மட்டும்தான் எங்க கூட கலந்துக்கணும்னு கிடையாது. ஆரோக்கியமான உணவை யார் யாரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாய் இருக்கோ எல்லாரும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும். அப்போ ஆரோக்கியமான உணவு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நாங்க என்ன சொல்றோமோ அதை கேளுங்க. அப்ப ஹெல்த்தி ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரெண்டாவது வெயிட் லாஸ்க்காக ஃபாலோ பண்ணணும். வெயிட் கெயினுக்காக எங்களோட ப்ரோக்ராம் இருக்கு. குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எல்லா அம்மா அப்பாவையும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முக்கியமா அவங்க குழந்தை முக்கியம்னா குழந்தை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா நம்ம குழந்தைங்க இல்ல. அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாத ஒரு குழந்தையாவும் ஆரோக்கியமா இருக்கிற குழந்தையாவும் பார்க்கணும்னு எல்லா அம்மா அப்பா நினைப்பாங்க. மூணாவது ஒரு காரணம் இருக்கு. என்ன? என் குழந்தை பசிச்சு சாப்பிடணும், அதுக்கப்புறம் எல்லாம் விளையாடணும், நிறைய விளையாடணும், அம்மா எனக்கு வலிக்குது கை கால் வலிக்குது சொல்லாம இருக்கணும் இல்ல. எல்லா அம்மா அப்பாவும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் தான். ஆனா அவங்க உணவு பழக்கங்களை மாத்தாமலே இதை மட்டும் எதிர்பார்க்கறதுனால பிரயோஜனமே கிடையாது. அப்ப எப்படி உணவு பழக்கம்? எங்ககிட்ட கிட்ஸ் நியூட்ரிஷனுமே இருக்குது. நீங்க அதையுமே எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் 15 வருஷமா இருக்கிறதுனால சொல்றேன். குழந்தைங்க கிட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15 நாள்ல அவங்க கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். குழந்தைங்க அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற குழந்தைய நீங்க பார்க்கலாம், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற குழந்தைய பார்க்கலாம், ரொம்ப ஆக்டிவா இருக்கிற குழந்தைய பார்க்கலாம், துரு 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 இருக்கும் உங்க குழந்தை. நீங்க இந்த நியூட்ரிஷன் வந்து கொடுத்து பாருங்க, ஒரு 10 to 15 days அந்த குழந்தைகிட்ட நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட்டட் நியூட்ரிஷன் நம்ம தலைமுடியில இருந்து கால் நகம் வரைக்கும் கோடிக்கணக்கான செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கு இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு விதமான நியூட்ரிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்தரா உங்க கோச்சிட்ட கேளுங்க, அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அண்ட் இதுல ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனுமே இருக்கு. இப்போ நீங்க நிறைய அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, மேபி உங்க குழந்தைங்களும் இருப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணணும், விளையாடணும், போகணும், ஆனா அவங்க கிட்ட அந்த எனர்ஜி வந்து சஸ்டெயின் பண்ணி ரீடைன் வந்து பண்ண முடியாது. அந்த எனர்ஜி அப்படியே வச்சுக்க முடியாது, எனர்ஜி டிராப் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஒரு 1/2 hour விளையாடினாலே என்ன ஆயிடும்? குழந்தைங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஏன்னா உணவு பழக்கங்கள் சரியில்லை. அதை நாங்க சரி பண்ணி கொடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனுமே நம்ம கிட்ட இருக்கு. குழந்தைங்க அதை எடுத்துக்கிட்டு விளையாடி பார்க்கட்டும், குழந்தைங்க செம்ம ஹெல்த்தியா இருக்கும். நீங்க அதை வந்து ஃபேமிலியோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இது எங்களோட ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட் போங்க. எங்களோட கோச் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்துட்டு என்னன்னா இந்த கம்பெனியும் சரி நாங்களும் சரி ஜஸ்ட் லைக் தட் யாரோ வந்து பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களோட கோச்சை சொல்லி கொடுத்த விஷயத்தை எடுத்து ஃபாலோ பண்ண 15 வருஷம் எங்க ஃபேமிலி எப்படி ஹெல்த்தியா இருக்குதோ அவரு வந்துட்டு 23 இல்ல 24 வருஷம் ஃபேமிலியோட ஒரு ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கிற ஒரு பர்சன். ஈவன் இந்த கோவிட்ல கூட ஒரு ஊசியோ இல்ல ஒரு மாத்திரையோ போடாத ஒரு ஆளு அவரு. அப்ப ஃபேமிலி முழுக்கவே வந்துட்டு என்னன்னா என்ன சொல்றாரோ அதை அவர் செஞ்சுட்டு தான் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இவர். ரெண்டாவது இந்தியால லீடிங் வெல்னஸ் கோச் நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்குல. அதுல லீடிங் வெல்னஸ் கோச் அப்படின்னா எங்களோட கம்பெனில 19வது இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க எந்த கோச்சர் கிட்ட நீங்க ட்ரெயின் ஆக போறீங்கன்றத பாருங்க. அண்ட் வந்து இவரு ஹியூமானிட்டேரியன் வின்னர். அவர் வந்து என்ன அந்த மனுஷத்தன்மை உள்ள பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே சொல்ற ஒரே பர்சன் யாருன்னா இவர் தான். இவர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை எடுத்து ஃபாலோ பண்ணி நாங்களுமே நல்லா இருக்கும். அண்ட் வந்து நியூட்ரிஷன் கிளப்னு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணவரும் இவர் தான். இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதை கிரியேட் பண்ணவரும் அவர் தான். அந்த கர்த்தா கிட்ட தான் நீங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க போறீங்க. அண்ட் இவரோட மிஷன்
2030 2030க்குள்ள 1 கோடி ஃபேமிலி வந்து ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுதான் இவரோட ஒரு மிஷனு. அதுக்காக அவரும் நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேல கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இன்னும் வந்துட்டு ஒரு ஃபியூ லேக்ஸ் தான் இருக்குது. அதுல நீங்களும் ஒன் ஆஃப் த ஃபேமிலின்றத நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்ல, இவர் வந்துட்டு என்னன்னா எப்படி என்ன சொல்றது, நம்ம கொடுக்க இந்த கை கொடுத்து இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கோச்சரா கொடுத்தாதான் அது நாங்க எடுத்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, டூப்ளிகேட் பண்ணுவோம். பாருங்க, அவரு இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய குழந்தைங்க வந்து அப்பா அம்மாங்களை இழந்து கஷ்டப்படுற குழந்தைங்க எல்லாம் பாக்குறாரு. டிவில, பேப்பர்ஸ்ல நிறைய நியூஸ் எல்லாம் காதுல கேட்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னு, நம்மளுக்கு கிடைச்சதுல இந்த லைஃப், இந்த நிறைய குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாருன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவரை மீட் பண்ணி 1 கோடி ரூபாய் வந்துட்டு கொடுத்தார். அதான் நான் சொன்னேன் இம்மானிட்டேரியன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அவர் யோசிச்சுக்கோங்க எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, இப்போ நீங்க எங்க கூட பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், 1 மந்த்துக்கு நீங்க எங்க கூட கமிட் ஆகும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்மளுடைய எஜுகேஷன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு டெய்லி பேசிஸ்ல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்துட்டு என்ன பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுற மாதிரிலாம் கிடையாது. விடிய காத்தால காலையில ஒரு 5:15 மணிக்கு எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள், நான் சொன்னல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல 6 விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸசைஸ். அப்போ உடம்பு என்ன ஆகணும் அப்படின்னா, வெறும் உட்கார்ந்து நிறைய பீப்புள் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி போனை வச்சுக்கிட்டு வேலையை பார்த்து போயிட்டே இருக்காங்க. அப்போ எக்ஸசைஸ்ன்றதே கிடையாது. ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வந்துட்டு வெல் ட்ரெயின்டான பீப்புள் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. உடம்ப எப்படி ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றது. அது ஒரு 45 மினிட்ஸ் செஷன் வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ரோக்ராமை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட ஐடியல் வெயிட்டை குயிக்கா எப்படி ரீச் பண்ணணும், அதே சமயம் ஹெல்த்தியா எப்படி ரீச் பண்ணணும், ஃபேமிலியோட எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு 30 டேஸ்க்கு வந்து எஜுகேஷன் கிளாஸஸ் வந்து இருக்கு. அதோட லிங்க்குமே உங்களோட கோச்சஸ் வந்து தருவாங்க. நீங்க அதையுமே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமானது என்னன்னா, இப்போ நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் யாருன்னா உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாதுங்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க, உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது. இது ஃபேமிலியோட ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம யாருமே எலி கிடையாது, நம்ம ஒய்ஃப் எலி கிடையாது, நம்ம ஹஸ்பண்ட் எலி கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம ஃபியூச்சர்ல வர சந்ததிகளுக்கு அதை நம்ம கொடுக்க முடியும். நம்மளே ஆரோக்கியத்தை இழந்துட்டே இருந்தோம்னா, இந்த இடத்துல ஃபேமிலியோட இந்த ப்ரோக்ராம் எடுத்து நீங்களும் குடும்பம் எப்படி ஹெல்த்தியா இருக்கணும், அதுக்குன்னா ட்ரையல் ப்ரோக்ராம் இதுல இருக்கு. அண்ட் ஹெல்த்தியான சாப்பாடு, அதாவது சாப்பாடு இருக்குல்ல, மதியம் சாப்பிட்ற லஞ்ச் எல்லாமே ஹெல்த்தியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கு எஜுகேஷன் கிளாஸஸும் இருக்கு. அப்புறம் இதுல முக்கியமானது, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 3 years சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அது இப்போ ரீசெண்டா அமேசிங்கா ரன் ஆயிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பீப்புள் வந்துட்டு இந்த ஹெல்த்தி மேரத்தான்ற இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் பாக்குறது என்ன தெரியுமாங்க, நான் 15 வருஷமா இருக்கிறேன். இந்த லாஸ்ட் ஒரு 4 yearsல இந்த மாதிரி ஒரு மேரத்தான் வந்ததுக்கு அப்புறம் பீப்புளோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், அமேசிங்கா இருக்குங்க. ஒரு 10 daysலயே மோர் தென் கிலோஸ் வெயிட் லாஸ் பண்ணி பீப்புள் ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு சொல்ல அந்த குயிக்கா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு மேஜர் சப்போர்ட் பண்ற விஷயம் என்னன்னா ஹெல்த்தி மேரத்தான். அது நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், நீங்க வெளியூர்ல இருக்கீங்களோ இல்ல உள்ள இருக்கீங்களோ எங்க இருந்தாலும் பரவாயில்லதான். எல்லாருமே எடுத்து ஃபாலோ பண்ற விதமா தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் எங்களோட ட்ரெயினர் கிட்ட நீங்க வந்து பர்சனலா ட்ரெயின் ஆகிறதுன வாய்ப்பும் இருக்கு. ரொம்ப முக்கியமானது, அந்த கமிங் வெட்னஸ்டே புதன்கிழமை வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ஒரு செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, விடிய காதல் 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். தினமும் 2 hour 3 நாளைக்கு நடக்கும். இதுல நீங்க எப்படிங்க நீங்க ஆரோக்கியமா, நீங்க கேக்குறீங்க 15 வருஷமா இருக்கிறீங்க, எப்படி நீங்க உங்க உடம்ப ஃபிட்டா ஹெல்த்தியா வச்சுக்கிறீங்க? அதுக்கு ஒரே காரணம் எங்களோட கோச் சொல்லி கொடுத்த விஷயம் தான். ஒரு 6 hours அவர் கூட உட்காருங்க, அவரை பாருங்க, அவர் சொல்றதை கேளுங்க. நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போவீங்க. அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எடுத்து ஃபாலோவும் பண்ணும், அது ஆக்ஷன்லயே இறங்கி பாருங்க, இன்னும் அமேசிங்கா இருக்கும். நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்துட்டு. சரிங்களா? அண்ட் எங்களுடைய கோச்சருடைய வெல்னஸ் செமினார், இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நாங்க இந்த 15 வருஷம் முன்னாடி வரும்போது நாங்க பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த வெல்னஸ் கோச்சஸ் செமினார் தான். அதை பார்த்துட்டு தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்தது காரணமே. அப்ப இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 2 அப்படிலாம் கிடையாது. மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு உங்களை கோச்சிங் பண்ணி உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த்தியா இருக்கிறத வச்சு நீங்க என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி உங்களோட ஹேபிட் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் எப்படின்றத பத்தி உங்களோட ஃபுல் கோச்சஸோடைய சர்வீஸோட சேர்த்து நம்மளோட ப்ரோக்ராம் எவ்வளவு அப்படின்னா 1 மந்த்துக்கு கொடுங்க 9,783 rupees, 9,783 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன காசு.
நீங்க ஆவரேஜா எடுத்து பாருங்க. நான் சொல்றது வந்து இது வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராம், அவ்வளவுதான். நீங்க இதை அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. நான் ஒரு 1 மந்த் சொல்றேன். இது நீங்க 15 நாளைக்கு எடுத்து பாருங்க. இதை அப்படியே டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கா பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது, அதை அப்படியே டிவைட் பண்ணி 1 ஹவருக்கா எடுத்து பாருங்க. அப்போ ஒரு 1 ஹவருக்கு உங்களால அந்த பணத்தை செலவு பண்ண முடியாதா? உங்களோட ஆரோக்கியமா இருக்கிறது. அப்ப இது வேணுமா வேணாமா? இப்பதான் நீங்க டிசிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ண உடனே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ யாருனே தெரியாதுங்க, எனக்கு 9,783 கேக்குறீங்க, இல்ல எங்களுக்கு திரும்பி கிடைக்குமா, ரிசல்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மணி பேக் கேரண்டி வந்து நாங்க கொடுக்குறோம். நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு 5 days 7 days, நாங்க சொன்ன விஷயத்துல எடுத்து ஃபாலோ பண்ணீங்க எல்லாத்துலயுமே, எஜுகேஷனு, காலா செஷன், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஃபுட் ஹாபிட்டை சேஞ்ச் பண்றது, எங்க கூட கனெக்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கிறது, ஹெல்த்தி மார்த்தல பார்ட்டிசிபேட் பண்றதுலாம் பண்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டை நாங்க ரிட்டர்ன் அனுப்பிடுவோம். நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். மணி பேக் கேரண்டி வந்து கொடுக்கும். இதெல்லாம் முன்னாடி எங்களுக்கு கிடையவே கிடையாது. லக்கிலி இப்போ வர பீப்புள் எல்லாருக்குமே இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒரே டிசிஷன் தான் எடுக்கணும். நீங்க கூட வரணுமா இல்ல வேண்டாமா? நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கக்கூடாது? உங்களோட ஃபேமிலியோட ஆரோக்கியமா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கக்கூடாது? இந்த டிசிஷன் வந்து எடுங்க. நாங்க ரெடியா இருக்கிறோங்க உங்களுக்கு கோச் பண்ணி சர்வீஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடியா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க எல்லாரும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாள் மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போற எல்லா நாளுமே உங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட் நாளா இருக்கணும்ன்றத நானும் எங்களோட கோச்சஸ் உங்ககிட்ட வந்து பிளஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a wonderful night. Bye. தேங்க்யூ மேடம். Thank you, madam.